ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற இந்த வார்த்தைகளை கவனமாக கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாட் இஸ் திஸ்? இது என்ன? யஹ் கியா ஹே? யஹ் கியா ஹே? யஹ் அப்படின்னா இது, கியா ஹே என்ன. இதை பேசும்போது ஏ கியா ஹே அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் தேட்? அது என்ன, அது என்ன. வஹ் கியா ஹே. இதை பேசும்போது ஓ கியா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்படின்னா அது, கியா ஹே என்ன. இது யார்? இது அப்படின்னா யஹ் அப்படின்னு சொல்கிறோம். இது யார்? யாருக்கு ஹிந்தியில் கோன். இது யார் அப்படின்னா ஏ கோன் ஹே. ஏ கோன் ஹே. அது யார்? வஹ் கோன் ஹே. எப்படி சொல்லலாம்? வஹ் கோன் ஹே அல்லது ஓ கோன் ஹே அப்படின்னு சொல்லலாம். நீ யார்? நீ யார்? தும் கோன் ஹோ. எப்படி சொல்லணும்? தும் கோன் ஹோ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யார்? முதல் என்ன பார்க்கும்? நீ யார், தும் கோன் ஹோ. நீங்கள் யார்? ஆப் கோன் ஹே. ஆப் கோன் ஹே அப்படின்னு சொல்லணும். யார் உங்களுக்கு சொன்னது? சொல்லுவோம் இல்லையா, யார் உங்களுக்கு சொன்னது? இதை ஆப்கோ கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆப்கோ கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லணும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, யார் அப்படின்னா கிஸ்னே அப்படின்னு சொல்லணும். யார் அப்படின்னா கோன் தானே சொல்லுவோம். ஏன் இங்கே கிஸ்னே அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். யார் உங்களுக்கு சொன்னது, இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வரும்போது சப்ஜெக்டோட நே சேர்க்குறோம். ஸோ சொன்னது, இதை பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வந்து கஹா, கஹ் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் கஹா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னா ஆப்கோ கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்போ வருவீங்க? நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் எப்போ வருவீங்க? இதை ஆப் கப் ஆவோகேங், ஆப் கப் ஆவோகேங் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்போ. வருவீங்க ஃபியூச்சர் டென்ஸ், ஆவோகேங் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னா ஆப் கப் ஆவோகேங் அப்படின்னு சொல்லணும். சத்தமாக பேசுங்க, சரியாக கேட்கல, சத்தமாக பேசுங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதை ஜோர்சே போலியே அப்படின்னு சொல்லணும். ஜோர்சே அப்படின்னா சத்தமாக பேசுங்க. போலோ அப்படின்னா பேசு, போலியே அப்படின்னா பேசுங்க. ஸோ சத்தமாக பேசுங்க அப்படின்னா ஜோர்சே போலியே அப்படின்னு சொல்லணும். அமைதியாக இருங்க, ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, அமைதியாக இருங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதை சுப் ரஹேங், சுப் ரஹேங் அப்படின்னு சொல்லணும். பிறகு என்ன? தென் வாட்? பிறகு என்ன, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை தப் கியா அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஃபிர் கியா அப்படின்னு சொல்லலாம். தப் கியா ஆர் ஃபிர் கியா அப்படின்னு சொல்லலாம். எதற்காக? ஃபார் வாட்? எதற்காக? இதை ஹிந்தியில் கிஸ்லியே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இல்லை? ஒய் நாட் சொல்லுவோம் இல்லையா, ஏன் இல்லை. இதை கியோ நஹி, கியோ நஹி அப்படி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா கியோ, இல்லை அப்படின்னா நஹி. ஸோ ஏன் இல்லை அப்படின்னா கியோ நஹி அப்படின்னு சொல்லணும். எப்போ இருந்து? ஃப்ரம் வென், எப்போ இருந்து. இதை கப் சே அப்படின்னு சொல்லணும். கப் அப்படின்னா எப்பொழுது, இருந்து அப்படிங்கிறத சே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ இருந்து அப்படின்னா கப் சே அப்படின்னு சொல்லணும்.
இன்று வரை, டில் டுடே, இன்று வரை அப்படிங்கிறத ஆஜ் தக் அப்படின்னு சொல்கிறோம். ஆஜ் அப்படின்னா இன்று, தக் அப்படின்னா வரை. இன்று வரை அப்படின்னா ஆஜ் தக் அப்படின்னு சொல்லணும். எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் அப்படின்னா கிஸ் சமைமே அப்படின்னு சொல்லணும். கிஸ் அப்படின்னா எந்த, நேரத்தில் அப்படிங்கிறத சமை மே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த நேரத்தில் அப்படின்னா கிஸ் சமை மே அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு விரைவில், ஹவு சூன், இதை கித்னி ஜல்தி அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு விரைவில் அப்படின்னா கித்னி ஜல்தி அப்படின்னு சொல்லணும். ஹூ ஆல், யாரெல்லாம், யார் யாரெல்லாம், யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு கோன் கோன் அப்படின்னு சொல்லணும். யார் அப்படின்னா கோன் அப்படின்னு சொல்கிறோம். கோன் கோன் அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஹவு டு சே, இதை கைசே கஹ்னாகே, கைசே கஹ்னாகே அப்படின்னு சொல்லணும். எப்படி பேசுறது, ஹவு டு ஸ்பீக் அப்படின்னா கைசே போல்னாகே, கைசே போல்னாகே அப்படின்னு சொல்கிறோம். எப்படி செய்கிறது, ஹவு டு டூ, எப்படி செய்கிறது அப்படின்னா கைசே கர்னாகே, கைசே கர்னாகே அப்படின்னு சொல்லணும். எப்படி எழுதுறது, இது எப்படி எழுதணும், எப்படி எழுதுறதுன்னு தெரியலை, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, எப்படி எழுதுவது, ஹவு டு ரைட், இதை கைசே லிக்னாகே, கைசே லிக்னாகே அப்படின்னு சொல்லணும். வாட் எல்ஸ், வேற என்ன, இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, வேற என்ன அப்படின்னா அவுர் கியா, அவுர் கியா அப்படின்னு சொல்லணும். வேனவர், எப்போதெல்லாம் அப்படின்னா ஜப் கபி, ஜப் கபி அப்படின்னு சொல்லணும். விச்செவர், எதுனாலும், எதுனாலும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கோயிபி, கோயிபி அப்படின்னு சொல்லணும். வாட் எவர், என்னனாலும் அப்படின்னா ஜோ குச், ஜோ குச் அப்படின்னு சொல்லணும். எப்படினாலும், ஹவவர், எப்படினாலும் அப்படின்னா கைசேபி, கைசேபி அப்படின்னு சொல்லணும். எங்கனாலும், வேறவர், எங்கனாலும் அப்படின்னா ஜஹான் கஹீங், ஜஹான் கஹீங் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.